சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைக்க அமெரிக்காவின் சிகாகோவில் முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இந்த உலகளாவிய திறன் மையத்தினுடைய நோக்கம் என்ன? கையெழுத்தாகி இருக்கின்ற அந்த ஒப்பந்தம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றிருக்கிறார். கடந்த சில நாட்களாக பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது 2 முக்கிய நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. குறிப்பாக ஈட்டன் மற்றும் அஷ்யூரன்ஸ் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து இட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த நிறுவனங்கள் சென்னையில் தலைமையிடமாக கொண்டு செயல்படுவதற்கான நடவடிக்கையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈட்டன் கார்ப்பரேஷன் நிறுவனம் என்பது தரவு மையம், பண்பாடு, தொழில்துறை, வணிகம், இயந்திர கட்டிடம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையாக சென்னையில் அமைய இருக்கிறது. இதனுடைய ஈட்டனுடைய தலைவர் அவருடன் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டு இருக்கிறார்கள். இதன் மூலமாக 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 500 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஈட்டன் நிறுவனம் மூலமாக சென்னையில் தலைமையிடமாக செயல்படக்கூடிய நிலையில் அந்த நடவடிக்கை மேற்கொண்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அஷ்யூரன்ஸ் நிறுவனம் இன்சூரன்ஸ் நிறுவனமாக செயல்படுகிறது. குறிப்பாக சொத்து, விபத்து மற்றும் பாதுகாப்பு திட்டங்களை மேற்கொள்வதற்காக அஷ்யூரன்ஸ் நிறுவனம் செயல்படுகிறது. இந்த நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரியிடம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அந்த அஷ்யூரன்ஸ் நிறுவனத்தினுடைய தலைவர் பிஜு நாயர் தலைமையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது போன்ற நடவடிக்கை முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பல்வேறு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசினுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.